ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு ஃபேன்சி கப்பீஸ். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மைக்ரோவார்ம் கல்ச்சர் தாங்க பார்க்க போகிறோம். இதில் 2 டிஃப்ரெண்ட் பேஸை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு மைக்ரோவார்ம் கல்ச்சர் பண்ண போகிறோங்க. ஒன்று வந்துட்டு ப்ரெட்டை யூஸ் பண்ண போகிறோம், இன்னொரு பேஸாக வந்துட்டு ஓட்ஸ் தாங்க நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் ரெண்டில் எது எஃபெக்டிவாக இருக்குங்கிறத நம்ம வீடியோ எண்டில் பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஓட்ஸ் யூஸ் பண்ணி தாங்க பேஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு என்ன ரெக்யர்மெண்ட் அப்படின்னா ஹாட் வாட்டரு, தென் வந்துட்டு ஓட்ஸு, அப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு ஈஸ்ட்டுங்க. இது மட்டும் போதுங்க பேஸுக்கு. ஃபஸ்ட்டு ஹாட் வாட்டரில் வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் வந்துட்டு ஓட்ஸ் கொட்டி கலக்கிக்கலாங்க. நம்ம ஏன் ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணாதாங்க அது வந்துட்டு ஈஸியாக டிசால்வ் ஆகும். கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணால் அந்த அளவுக்கு வந்துட்டு எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ அதனால தான் நம்ம ஹாட் வாட்டரில் 3 ஸ்பூன் போதுங்க. ஒரு கல்ச்சருக்கு ஒரு 3 ஸ்பூன் போதும். போட்டுட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். வாட்டரும் ஓட்ஸும் ஒன்றோட ஒன்று டிசால்வ் ஆகிற மாதிரி. இந்த கன்சிஸ்டன்சியில் வந்துட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சமாக ஈஸ்ட் கொஞ்சமாக போதுங்க. கொஞ்சமாக ஈஸ்ட்டை வந்துட்டு இந்த அளவுக்கு போதுங்க. இந்த அளவுக்கு போதுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா ஈஸ்ட்டும் ஓட்ஸு கூட நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. அவ்வளோதான். இந்த கன்சிஸ்டன்சி போதுங்க. ரொம்ப லிக்விடாக இல்லாமல் ரொம்ப சாலிடாகவும் இல்லாமல் ஒரு செமி சாலிட் கன்சிஸ்டன்சிங்க. இந்த அளவுக்கு போதுங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம பாக்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற பாக்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணிக்க போகிறோம். அப்போ தான் மைக்ரோவார்ம் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ இதில் வந்துட்டு நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததை எல்லாமே கொட்டிக்கலாங்க. ஏன்னா 3 ஸ்பூன் கரெக்டாக ஒரு பாக்ஸுக்கு தானே நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ எல்லாத்தையுமே கொட்டி ஃபஸ்ட்டு நம்ம ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம். ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் மைக்ரோவார்ம் ஸ்டார்டர் கல்ச்சர் வந்துட்டு நம்மளுக்கு தேவைப்படுங்க. மைக்ரோவார்ம் ஸ்டார்டர் கல்ச்சர் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க உருளைக்கிழங்கை யூஸ் பண்ணி. பட் நான் அந்த மாதிரி பண்ணதில்லை. ஸோ அதனால் எனக்கு தெரியல. இந்த மாதிரி ஒரு ஸ்டார்டர் கல்ச்சர் வேணுங்க. கொஞ்சமாக நம்மளுக்கு ஸ்டார்டர் கல்ச்சர் கொஞ்சமாக இருந்தால் போதுங்க. இந்த ஸ்டார்டர் கல்ச்சர் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க. கொஞ்சமாக போட்டால் போதுங்க. நம்மக்கிட்ட கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். நம்மளுக்கு கொஞ்சமாக மைக்ரோவார்ம் கல்ச்சர் இருந்தால் போதுங்க. நல்லா கொஞ்சம் அழகாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பாக்ஸை வந்துட்டு நீட்டாக க்ளோஸ் பண்ணுறோம். பாக்ஸோட கேப்பு பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு இந்த மாதிரி ஒரு ஓட்டை போட்டு காட்டனை வச்சு சுற்றிக்கிறோங்க. ஏன்னா அப்போ தான் வந்துட்டு ஏரேஷனுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் மேலே காட்டன் ஏன் வைக்கிறோம்னா எறும்புக்கு இது உள்ளே போகாமல் இருக்குங்க. இதை நம்ம ஒரு ஓரமாக வச்சுக்குவோம். அடுத்தது நம்ம வந்துட்டு ப்ரெட்டை யூஸ் பண்ணி வந்துட்டு பேஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ப்ரெட்டு இது 5 ரூபா கொடுத்தீங்கன்னா கடையில் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு ப்ரெட் எடுத்துக்கிறோம். இது ஒரு கல்ச்சருக்கு இந்த ப்ரெட்டு போதுங்க. இந்த மேலே இருக்க ஸ்கின்னை மட்டும் நல்லா ரிமூவ் பண்ணிக்கிறோம். ஒரு ஒயிட் கலரில் வச்சுக்கிறோங்க. ப்ரௌன் ஸ்பாட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நம்ம சின்னதாக ஒரு பாக்ஸில் வந்துட்டு பிரித்து கொட்டிட்டு உதிரி மாதிரி போட்டு லைட்டாக தண்ணி தெளித்து பிசைய போகிறோங்க. நீங்கள் ப்ரெட் இந்த மாதிரி ஒன்று வாங்கினீங்கன்னா போதுங்க. ஒரு கல்ச்சருக்கு ஒரு பாக்கெட் வாங்கி நீங்கள் வேஸ்ட்டு பண்ணணுன்னு அவசியமே இல்லை. நல்லா இந்த மாதிரி உதிரியாக பண்ணிவிட்டு தென் அதில் வந்துட்டு லைட்டாக தண்ணி தெளித்து பிசைங்க. எடுத்தோடனே ஊற்றிட்டோம்னா ரொம்ப லிக்விடாக போயிடும். ஸோ லைட்டாக தண்ணி தெளித்து ஒரு கன்சிஸ்டன்சி நான் சொன்ன மாதிரி தான். ரொம்ப லிக்விடாகவும் இல்லாமல் ரொம்ப சாலிடாகவும் இல்லாமல் ஒரு செமி சாலிட் கன்சிஸ்டன்சியில் நாம் வந்துட்டு பிணையிறோம். நான் வந்துட்டு உங்களுக்கு ஃபைனலாக காட்டுறேன் பாருங்கள் அது எந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறத. இந்த அளவுக்குங்க. இந்த அளவுக்கு போதுங்க மைக்ரோவார்ம் கல்ச்சருக்கு. ஸோ இந்த அளவுக்கு நாம் பிணைஞ்சிட்டு சேம் ஓட்ஸுக்கு நம்ம என்ன பண்ணமோ அதே மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸில் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம். டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணோம்னா அப்படிலாம் இல்லைங்க. நான் வந்துட்டு உங்களுக்கு ஷோ பண்ணணும்ல ரெண்டில் எது வந்துட்டு எஃபெக்டிவாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நான் வந்துட்டு டிரான்ஸ்பரண்ட்டாக யூஸ் பண்ணுறேன். சேம் நாம் வந்துட்டு ஓட்ஸை எப்படி வந்துட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணமோ அந்த மாதிரியே ப்ரெட்டையும் நம்ம ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ண போகிறோங்க. நீங்கள் ப்ரெட்டை கம்பேர் பண்ணும்போது ஓட்ஸ் வந்துட்டு எவ்வளவோ பெட்டருங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ப்ரெட்டு வந்துட்டு நம்ம ஒரு 30 ரூபாய்க்கு வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு 2 பீஸ் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எல்லாமே ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆகிரும் கொஞ்ச நாள் போயிடுச்சுன்னா. ஆனால் ஓட்ஸ் அப்படி கிடையாதுங்க. ஒரு 40 ரூபா போட்டால் கூட நல்ல ஒரு குவான்டிட்டியில் தராங்க. நம்ம வந்துட்டு நீட்டாக வந்துட்டு ஒரு பாக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எப்பப்பெல்லாம் கல்ச்சர் தேவையோ அப்பப்பெல்லாம் நம்ம ஓட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. லைட்டாக அதே மாதிரி கொஞ்சம் கல்ச்சர் இருந்தால் போதுங்க. மைக்ரோவார்ம் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகும். 3 நாள் வெயிட் பண்ணிங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக போட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுறோம். சேம் அதே மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம்.
ஸ்ப்ரெட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதை இதனுடைய கேப்பில் வந்துட்டு சேம் அதே மாதிரி சின்னதாக ஒரு ஹோல் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி காட்டன் வச்சுக்கிறோம். ஏன் காட்டன் வச்சு அடைக்கிறோம்னா எறும்பு கொசுக்கு இது உள்ளே போய் முட்டை போடாமல் இருக்கிறதுக்கு தாங்க. நீட்டாக டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெண்டையும் நம்ம வந்துட்டு ஒரு டெம்பரேச்சர் ரெகுலராக மெயின்டெனன்ஸ் ஆகிற மாதிரி ஒரு இடத்துல ஒரு ஓரமாக எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்ம வைக்க போகிறோங்க. இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிறோங்க. எந்த டிஸ்டர்பன்ஸும் நம்ம இதுக்கு டெய்லி ஓப்பன் பண்ணணும், ஏரோஷன் போகணும் அப்படிலாம் கிடையாதுங்க. நம்ம அப்படியே ஒரு 3 டேஸுக்கு வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 3 டேஸுக்கு அப்புறம் பார்த்தா இப்படி தாங்க இருக்கும். இது வேறு எதுவும் இல்லைங்க. இந்த மைக்ரோவார்ம் பாக்ஸ் வந்துட்டு ஓட்ஸ் யூஸ் பண்ணுதுங்க. ஓட்ஸ் யூஸ் பண்ணது பாருங்களேன், எவ்வளோ மைக்ரோவார்ம்ஸ் இருக்குதுன்னு பாருங்களேன். இதே ப்ரெட்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தாங்க இருக்கும். எனக்கு தெரிஞ்சு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் ப்ரெட்டை விட ஓட்ஸு எவ்வளவோ பெட்டருங்க. ஒரு 10 டேஸ் வரைக்கும் நம்ம வந்துட்டு மைக்ரோவார்ம் கல்ச்சர்ஸை ரிப்பீட்டடாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு 5-6 பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனல் ரிப்போர்ட் என்னென்னா நம்மளுடைய ஓட்ஸ் தாங்க பெட்டரு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.